என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா, நான் என்ன புண்ணியம் செய்தேனோ, என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா, நான் என்ன புண்ணியம் செய்தேனோ. திருச்சிற்றம்பலம். தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இன்று எனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி என்று வாழ்வின் ஆதாரமாக விளங்குகின்ற அன்னமய கோஷத்தை காக்கின்ற பெருமான் நம் தில்லை நடராஜ பெருமான். அவருடைய பெரும் கருணையினாலே நம் தருமமிகு சென்னை சிவலோக திருமடத்தின் சோறு நித்திய அன்னதான சேவை தொடர்ந்து சிறப்போடு நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு நாளும் வீதியோரங்களிலே அறிமுகம் இல்லாத இனிய முகங்களை தேடிச் சென்று அவர்களுக்கு உணவளித்து அவர்கள் முகத்தில் ஒரு புன்சிரிப்பும் ஆனந்தத்தையும் கண்டு அதை வழிபாடாக செய்து வருகிறோம். அதற்கு பெரும் துணையாக பல அன்பர்கள் ஊக்கமளித்த பொழுது நம்முடைய அன்பே சிவம் வாராகி பிள்ளைகள் குழு ஒவ்வொரு மாதமும் ஒரு சில நாட்களில் அன்னதான சேவையுமாக, சில முக்கிய நாட்களில் மகா அன்னதான சேவையாக சிறப்போடு தங்கள் பணிகளை செய்து வருகிறார்கள். அந்த வகையில் 4ஆம் தேதி அமாவாசை நன்னாளன்று முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு புண்ணிய காரியமாக அன்னதான சேவை மகா அன்னதானமாகவும், 9ஆம் தேதி அன்று பஞ்சமி என்கின்ற நல்ல நாளிலும் அந்த மகா அன்னதான சேவை சிறப்போடு நடைபெற்றது. ஆனந்தத்தை பகிர்ந்து கொள்ள முற்படுகின்றோம். அண்மையில் ஒரு கவிஞன் எழுதியதுதான், பசியென்று தன்முன் வந்து கையேந்தி நிற்கும் பொழுது அவர்களுக்கு உணவளித்தாலும் அதில் இறைவனை காணலாம் என்று. அப்படி நாம் பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம் என இறைவனை தேடி எத்தனையோ வழிகளை முயன்றாலும் மிக எளிதான வழி இன்னொரு உயிரின் பசியை போக்குவதால் இறைவனின் பார்வை நம் மீது விழுகிறது. இந்த அருள் என்றும் நிலைக்கட்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அன்பே சிவம் வாராகி பிள்ளைகள் குழுவை வாழ்த்துவதோடு, அன்பின் பாலமாக பல உள்ளங்களை ஒருங்கிணைத்து இந்த தொண்டினை சிறப்போடு செய்து வரக்கூடிய நம் அன்பிற்கினிய ஸ்ரீ ராகதேவி அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் ஆசிகளையும் உரித்தாக்குகிறோம். தொடரட்டும் இறைப்பணி. திருச்சிற்றம்பலம். மன்னநாதர் அம்பலவர் வந்தார் வந்தார் என்று திருச்சன்னநாதம் எண்ணிரண்டு செவிகளினுள் சொல்கின்றதே. என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா, நான் என்ன புண்ணியம் செய்தேனோ. பொருள் நான்